சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார்: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மனுக்குலத்தின் பாவ பாரத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து வேதனைகளை சகித்து அவமானங்களை சகித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த குமாரனை கண்டு, கல்வாரி சிலுவையின் நாயகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் எதை பெற்றுக் கொள்ளுவான்? நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுவான். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவ்வாறு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எத்தனை பெரிதான பாக்கியம் பாருங்கள். இந்த உலக வாழ்வு என்பது அனித்தியமானது. இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் பதவிகள், அந்தஸ்துகள், இந்த உலகத்திலே படிப்பு எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிலையற்றது. அது மாறிப்போகக்கூடியது. மனிதருடைய அன்பு மாறிப்போகிறது. நம்முடைய பதவி, அந்தஸ்து, படிப்பு எல்லாம் ஒரு காலத்திலே பயனற்றதாய் போகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களோ நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். முடிவில்லாத காலம் தேவனோடு கூட வாழும்படியான பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும், தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவனுடைய பாவத்துக்கு வரவேண்டிய தேவனுடைய நீதியான தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. தேவனோடு கூட மகிமை நிறைந்த தேவனுடைய வாசஸ்தலத்திலே அவரோடு கூட நித்தியம் நித்தியம் வாழும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே இது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஈவு என்று சொன்னால் பரிசு, கிஃப்ட். தேவன் இதை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். கிரியைகளினாலே அல்ல, நாம் செய்கிற எந்த முயற்சிகளினாலும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே, அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்திலே, அவருடைய உயிர்த்தெழுதலிலே விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் இந்த பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் இலவசமாய் வழங்கப்படுகிறது. அந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நாங்கள் தேவனிடத்திலே செய்யும் பிரார்த்தனையாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.